ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வண்டலூர் பரிசல் துறையில் போட்டு ட்ராவலிங் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ அந்த பரிசல் துறை வழியாக நம்ம வந்து இன்றைக்கி போட்டில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம். இங்கே தெரியறதான் பார்த்திங்க அப்படின்னா இபி டவரு. ஸோ இந்த டவர் பார்த்திங்கன்னா ஒரு 2.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் காவேரி ஆற்றை ஃபுல்லாக கிராஸ் ஆகி அந்த இங்கே வந்து தருமபுரி டிஸ்ட்ரிக்ட்டு, இங்கேருந்து அப்படியே சேலம் டிஸ்ட்ரிக்ட் ஆப்போசிட் சைடு. ஸோ அந்த சைடு வந்து ஒரு 2.5 கிலோமீட்டருக்கு ஒரே டவராக இந்த பக்கம் தருமபுரியில் ஒரு டவரு, சேலம் டிஸ்ட்ரிக்டில் ஒரு டவரை போட்டு அப்படியே ஒரே லைனாக இழுத்துருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த எஜ்ஜில் தெரியுது பாருங்கள், அது வந்து சேலம் டிஸ்ட்ரிக்ட்டு. ஸோ அங்கேருந்து இந்த பக்கம் இருக்கிறது ஒரு டவர், நடுவில் வந்து எங்கேயுமே டவர் கிடையாது. ஸோ இடையில வந்து பார்த்திங்கன்னா தண்ணி மட்டும்தான் இருக்குது. இங்கேருந்து அவ்வளோ தூரத்துக்கு ஒரே டவரை போட்டு அவ்வளோ தூரத்துக்கு லைன் இழுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஆப்போசிட்டில் தெரிகிற மலை பார்த்தீங்கன்னா வந்து கோட்டையீடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மலை பார்த்தீங்கன்னா சேலம் டிஸ்ட்ரிக்ட் சேர்ந்தது. இந்த பக்கம் இந்த சைடில் ஆப்போசிட்டில் இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா வந்து தருமபுரி டிஸ்ட்ரிக்ட் சேர்ந்த மலை. ஸோ இந்த 2 மலைக்கும் இடையில தான் வந்து பாலம் கட்டுறதா அறிவிச்சிருந்தாங்க. ஸோ இந்த இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா 750 மீட்டர் தான். இதுக்கு வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு 2 இயர்ஸுக்கு முன்னாடி வில்லா கலெக்ஷன் நடக்கும்போது ஸ்டாலின் வந்து 250 கோடிக்கு வந்து கோட்டையூர் வண்டலூர் பரிசல் துறை திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று அறிவித்து அதுக்கு 250 கோடி வந்து அறிவிச்சிருந்தார். ஆனால் இப்போ வரைக்கும் எந்த வேலையும் நடக்கலை. அது நடந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது பார்த்திங்கன்னா வந்து இப்போ மேட்டூர் டேமில் 120 அடி தண்ணி நிற்குது. இந்த துறை இருக்கிற இடத்துக்கும் மேட்டூர் டேமுக்கும் பார்த்திங்கன்னா 30 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு. ஸோ தண்ணி பாருங்கள், கடல் மாதிரி நிற்குதுங்க, பயங்கரமாக தண்ணி நிற்குதுங்க. இந்த ஸ்டெப்ஸ் வழியாக தான் வந்து போட்டில் மக்கள் இறங்கி போயிட்டு வருவாங்க. ஸோ ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து சேலம் டிஸ்ட்ரிக்ட் சேர்ந்தது. டவர் வந்து இந்த டவர் தான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. இந்த டவர் தான் வந்து சேலம் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறது டவரு. அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா தருமபுரி டிஸ்ட்ரிக்ட் ஒரு டவர் இருக்கும். அதுக்கும் நடுவில் எந்த டவரும் இடையில கிடையாது. உங்களுக்கு தூரத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் ஜூம் பண்ணி காட்டலாம் பாருங்கள். ஸோ அந்த புகை ஒன்று பேசுறது தெரியுங்களா, அது வந்து தெர்மல் பவர் பிளான்ட்லேருந்து வெளிவரக்கூடிய எக்ஸாஸ்ட் புகை தான். அது எக்ஸாஸ்ட் வெளியே புகை வந்துட்டுருக்கு. அது வந்து மேட்டூர். ஸோ இங்கேருந்து பார்த்தாலே வந்து மேட்டூர் கிளியராக தெரியுது. ஸோ ஓரளவுக்கு நம்ம நல்லா விசிபிளாக பார்க்க முடியுது. அந்த மலையெல்லாம் பார்த்திங்கன்னா குளத்தூருக்கு சேர்ந்த மலை. ஸோ குளத்தூர் இந்த மேட்டூர் ஏரியாவில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா பெரிய குளத்தூருக்கு பாருங்கள், மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. டேமுக்குள்ளே மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே இருக்கிற மக்களோட வாழ்வாதாரம் மீன் பிடியாக தான் இருக்குது.